வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அதை பற்றியும் பார்க்கலாம். ஆசிரியர்களின் ஊதிய முறைப்பாடு குறைத்தீர்க்க அலுவலர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்வர்களுக்குண்டான தேர்வில் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர்களின் ஊதிய முறைப்பாடு குறைத்திருக்க அலுவலர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை, பள்ளி கல்வி இயக்குநரகத்தால் இணை இயக்குநர் அலுவலர்களுக்கு பணி பொறுப்புகள் மாற்றப்பட்டு ஆசிரியர்கள் பயனாளர்களின் ஊதிய முறைப்பாடு சார்ந்த கருத்துருவை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர்களின் நிர்வாக பொறுப்பில் செயல்படுத்த ஆணையிடப்படுகிறது. இந்த நிலையில் ஊதிய முறைப்பாடு சரி செய்தல் சார்ந்த பணிகளை பள்ளி கல்வி இணை இயக்குநர்களுக்கு பின்வருமாறு அலுவலர்களை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ அதே போல் நேர்முக உதவியாளர் மேல்நிலைப் பள்ளியிலையும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் ஆகியோர் இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி சமர்ப்பிக்க வேண்டும். வருங்காலங்களில் ஊதிய முரண்பாடு சார்ந்த கோப்புகளை உரிய விதிமுறைகளின்படி பரிசீலனை செய்து இதை அனுப்ப வேண்டும்ன்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வுகள் எல்லாமே நாளை முதல் தொடங்க இருக்குது. 15 மற்றும் 16 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடக்குது. டிஎன்டெட் தேர்வு பயிற்சிக்கு உதவும் வகையில் ஓஎம்ஆர் ஷீட்டு மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கைட்லைன்ஸு இந்த மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட்டு டெட்டில் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பர் கைட்லைன்ஸோடு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம். முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு வருகின்ற திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. 17ஆம் தேதி பிஜிடிஆர்பியுடைய முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸும் விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தணும். பலதரப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் வைத்திருக்கிறதுனால முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் 1996 ஒரு 3000 வேக்கன்சிஸ் ஆகுது மாறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே நிறைய போட்டிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்வோட டிசைடிங் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் முந்தைய வீடியோக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.